ஒரு பெரிய ஏரி. அதுல முதலை ஒண்ணு வளர்ந்துட்டு வந்துச்சு. அந்த ஏரியில தண்ணி குடிக்க வர எல்லா விலங்குகளையும் அது பிடிச்சு சாப்பிடும். அப்படி ஒரு நாள் நரி தண்ணீர் குடிக்க வந்துச்சு. முதலை வேகமா நரியோட காலை பிடிச்சிடுச்சு. அப்ப நரி தப்பிக்க என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு முதலை கிட்ட, நீ என்னோட காலுன்னு நினைச்சு மரத்தோட வேரை பிடிச்சிருக்கன்னு சொன்னதும் முதலை நரி காலை விட்டுருச்சு. நரி முதலைய பார்த்து நீ ஏமாத்துனன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் முதலை இந்த நரியை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கரையில இருந்து நாவல் பழத்தெல்லாம் ஒண்ணு சேர்த்து அதுக்குள்ள முதலை மறைஞ்சு படுத்திருந்துச்சு. நரி மறுபடியும் ஏரிக்கு தண்ணி குடிக்கலான்னு வரும்போது நாவல் பழத்தை சாப்பிடலான்னு போகும்போது நாவல் பழம் ஆடுற மாதிரி நரிக்கு தோணுச்சு. உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நரிக்கு புரிஞ்சுது அதுக்குள்ள முதலை ஒளிஞ்சிருக்குன்னு. உடனே நரி முதலை கிட்ட, என்ன நீ குடிக்க பாக்குறியான்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிடுச்சு. முதலை மறுபடியும் ஏமாந்து போயிடுச்சு. நரிய பிடிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் முதலை யோசிச்சுது. ஒரு நாள் நரி நதிக்கரையை நோக்கி வரத பார்த்துட்டு முதலை மணல்ல படுத்து இறந்தது போல நடிக்குது. நரி முதலைய பாக்குது. முதலை அசையவே இல்ல. சுத்தி பாக்குது. அப்பதான் முதலை படுத்திருந்த இடத்துல தண்ணி காயாம இருக்கு. அப்ப நரி புரிஞ்சுக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் முதலை வெளியே வந்திருக்குன்னு. நரி சத்தமா இறந்து போன முதலை வாழையாட்டும்னு சொன்ன உடனே முதலை வேகமா வாழாட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நரி சிரிச்சுக்கிட்டே, இறந்து போனதுக்கு அப்புறம் காது கேக்குமா, வாழை மட்டும் தானே ஆட்ட முடியும்னு சொல்லுது. முதலைக்கோ பயங்கர கோவம். வேகமா நரிய பிடிக்க ஓடுது. நரியோ உன்னால என்ன பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு.